வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தமிழ்நாட்டிலிருந்து. இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ் டிசைன். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கிறேன். ஒன்று வந்து லாங் லைன், இன்னொன்று வந்து ஷார்ட் லைன். இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு நீட்டாக எலிகண்ட்டாக ஒரு டிசைன் போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி போடுறேன். ஆனால் எடுத்தோன்னே வந்து எல்லாருமே பார்டருக்கு வந்து கூடுதலாக ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் மெஷினில் ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 or 3 லைன்ஸில் ஜரி த்ரெட் போடணும். இங்கே ஆல்ரெடி ஜரி த்ரெட்டில் பார்டர் இருக்கிறதுனால எனக்கு அந்த லுக் வந்து நல்லா இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக நான் வந்து ரெட்லேயே ஃபினிஷிங் இருக்கட்டும், அந்த கிளாத்லேயே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். அண்டு சுகர் பீட்ஸ் வந்து எப்போயுமே 2 போட்டு ஸ்டிச் பண்ணுறதான் லைஃப் கொடுக்கும். அதனால் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். கூடுதலாக எல்லோரும் என்ன செய்யணுமெண்டா 3 பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ணிவினோம். எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அது வந்து லைஃப் வந்து கொடுக்காதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். அதுக்காக எப்போவுமே 2 ஸ்டிச் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. 2 பீட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணுறதான். ஒன்ஸ் இது ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு நான் 3mm பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். 3mm பீட்ஸ் வந்து எதுக்காக நான் இதை சூஸ் பண்ணினேன்டா, என்னுடைய இந்த ப்ளவுஸ் வந்து நான் எனக்காகத்தான் ஸ்டிச் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சைஸ் வந்து ப்ளவுஸ் சைஸ் வந்து ஸ்மால் டு மீடியம். மோஸ்ட்லி நான் ஸ்மால் தான் யூஸ் பண்ணுவேன். பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சைஸஸ் வேரி ஆகும். ஸோ ஸ்மால் சைஸ் போடுறவங்க வந்து எப்போயுமே கூடுதலாக குட்டி குட்டி பீட்ஸை வந்து, அதாவது ஸ்மால் சைஸில் இருக்கிற பீட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. பிகாஸ் பெரிய பெரிய பீட்ஸ் போட்டோன்னா அது மட்டும் ஏதோ ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும். இதண்டா சட்டில்டாக நீட்டாக இருக்கும். லார்ஜ் ஒரு எக்ஸல் சைஸில் இருக்கிறவங்களுக்கு வேணால் 4mm பீட்ஸ் 5mm பீட்ஸ் போடலாம். அப்போது அது வந்து ஆக்வர்டாக தெரியாது, நீட்டாக இருக்கும். அவைகளுக்கு சின்ன சைஸ் இந்த மாதிரி 3mm சைஸில் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்து நீட்டாக இருக்காது அவைகளுக்கு. அது வந்து ரொம்ப குட்டி, அவைகளுடைய சைஸுக்கு அது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், மேட்ச் ஆகாத மாதிரி ஃபீலாக இருக்கும். ஓகே, நான் சுகர் பீட்ஸோடைய லைன் முடிச்சுட்டேன். இப்போ செகண்ட் லைனாக வந்து என்ன போடுறேன்டா 3mm பீட்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட போகிறேன். இங்கே வந்து சிங்கிளாக 3mm பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியும் போடலாம். பட் அதில் எனக்கு விருப்பம் கிடையாது. ஏனென்றால் அது வந்து ஒரு நார்மல் லுக்கை தான் கொடுக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு 3mm பீட்ஸ் அண்ட் 1 சுகர் பீட்ஸ் அண்ட் 3mm பீட்ஸ் 1 சுகர் பீட்ஸ்னு ஆல்டர்னேட்டிவாக போடுறப்ப அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்கும். இந்த லைன் முடியவும் அடுத்தும் இன்னொரு வந்து சுகர் பீட்ஸ் லைன் தான் போட போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் எப்போவுமே எண்டிங் நாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். நான் கூடுதலாக டபுள் நாட்டாகவே போட்டுருவேன், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது முடிஞ்சதுக்கு பிறகு இதை ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி இன்னொரு சுகர் பீட் லைன் போட்டு இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணுறோம். இது வந்து இதே மாதிரி, இது வந்து கையோட ஸ்லீவோட எண்டில் போட்டது. அதே மாதிரி ஸ்லீவோட சென்டர்லையும் ஒரு சுகர் பீட்ஸ் லைன், சென்டரில் சுகர் பீட்ஸ் அண்ட் 3mm பீட்ஸ் லைன் அண்ட் ஃபினிஷிங்குக்கு ஒரு சுகர் பீட்ஸ் லைன் என்று சொல்லி எண்டிங்கில் போட்ட மாதிரியே சென்டர்லேயும் போடுறோம். போட்டுட்டு என்ன செய்ய போகிறோன்னா, அந்த பார்டர் லைன், அந்த ஜரி பார்டர் லைனுக்குள்ளே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன், ஒயிட் ஸ்டோன்ஸு. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து விட்டுக்கலாம். நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு என்ன செய்ய போகிறேன்டா, இது யூஸ் பண்ணி, அதாவது ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்பேஸை வந்து ஆல்ரெடி டேப் வச்சு எனக்கு ஸ்பேசியஸாக வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு நல்ல ஸ்ட்ராங்காக இந்த ஒயிட் ஸ்டோன்ஸை ஒட்டுறேன். எதுக்காக வந்து பீட்ஸுக்கு நடுவில் ஸ்டோன்ஸ் கொடுக்குறேன்னா, எப்போவுமே எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஸ்டோன்ஸ் கொடுத்தா அந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒளிப்பாக தெரியும், கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அந்த பிரைட்னஸ் கொடுக்குறப்ப நீங்கள் நைட்டில் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணாலுமே நல்ல பிரைட் லுக் கொடுக்கும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீட்டாக ஸ்டோன்ஸை வந்து ஒட்டுறேன். 2 சைடு மொட்டி ஃபர்ஸ்ட் நல்லா காய வைக்கணும். காய வச்ச பிறகு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகணும். காய வைக்கிறது, நல்லா காயறதுக்கு முதல்ல நீங்கள் அடுத்து ஸ்டிச் பண்ண தொடங்கிட்டிங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிஃபாக ஒட்டாது, மூவ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ நல்லா க்ளூ வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனுக்குள்ளேயோ சம்திங் இதுவோ நீங்கள் வந்து
நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கு பிறகு நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன்னுட்டா, எனக்கு எப்போயுமே ஜர்தோசி ரொம்ப பிடிக்கும். ஜர்தோசியில் வந்து ஆனால் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணணுமென்ட்டு அவங்களுக்கு கை வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாகி இருக்கணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஜர்தோசி வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம நீடிலுக்குள்ளே அந்த ஜர்தோசி வந்து ஒரு டியூப்பாக இருக்கும். அதுக்குள்ளே நீடில் விட்டு அது வழியாக த்ரெட் எடுத்து தைக்க போகிறோம். இப்போ வந்து நான் இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி இருக்கும் இல்லையா, அந்த ஜர்தோசி தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாக்கள் பிகினர்ஸாக இருக்கிறவையில் வந்து என்ன செய்யணுமெண்டா, இந்த ஜர்தோசியை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்கோ. விட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில் விட்டு த்ரெட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். விட்டுட்டு இந்த ஜர்தோசி வந்து எனக்கு தேவையான சைஸஸில் கட் பண்ணிக்கிறேன். ஏன் அதை அப்படி கட் பண்ணுறேன்னுட்டா, அந்த நீடிலுக்குள்ளே எவ்வளோ லென்த் வந்து போக முடியுமோ அந்த லென்த்துக்கு வந்து கட் பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஜர்தோசியாக எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிக்க லைவாக நம்ம த்ரெட்டு வந்து லாக் ஆகுறத பார்க்க முடியும். நம்ம பீட்ஸுக்கெல்லாம் லைவாக பார்க்க முடியும், உள்ள லாக் ஆகுதா லாக் ஆகலையா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இதில் பார்க்க முடியாது. ஏன்னா த்ரெட்டு வந்து நம்ம ஜர்தோசிக்குள்ளால் விட்டு எடுக்கிறதுனால பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தைக்கணும். திரும்ப சொல்கிறேன், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கு பிறகு ஜர்தோசி தைக்க வலிக்கிடுங்கோ. அது எதுக்காக சொல்கிறேன்னா, சம்டைம் நம்மளுக்கு உள்ளே தைக்கிறப்போ உள்ள த்ரெட்டு வந்து லாக் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். பட் லாக் ஆகிருக்காது. அடுத்தடுத்து ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கொண்டே போவீங்க. பேருந்து ஒரு 2 நாளில் பார்த்தா அந்த ஜர்தோசி கடன்னு கலண்டு கையில் வந்துடும். லைஃப் கொடுக்காது. அது அசிங்கமாக இருக்கும். இப்போ உங்களால் ஜர்தோசி தைக்கிறதும் கஷ்டமாக போயிடும். இப்போ வந்து நான் இதில் வந்து இந்த ஒட்டின ஸ்டோன்ஸுக்கு வந்து ஜிக்ஸாக் லைனாக ஜர்தோசி கொடுத்து இந்த லுக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் ஜர்தோசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனெண்டா இது வந்து நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். நீங்கள் பேசிக்கான ஒரு டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணாலுமே அதில் வந்து நீங்கள் ஜர்தோசி ஒர்க் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைனை வந்து ரொம்ப தூக்கி காட்டும், நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், வடிவாகவும் இருக்கும். அடுத்து இதே மாதிரியே வந்து ஸ்லீவோட லைனுக்கும் நான் கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைன்ஸுக்கும் நான் கொடுக்க போகிறேன். அது வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுக்க போகிறேன். ஒரு லைனுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஜர்தோசி வச்சு ஒர்க் கொடுக்க போகிறேன். அதுக்கு அடுத்த லைனுக்கு வந்து சீக்வன்ஸ் வச்சு கொடுக்க போகிறேன். சீக்வன்ஸ் லைனை வந்து 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி ஹைட்டை வந்து கூட்டி கொடுக்க போகிறேன். இப்படி வந்து அந்த பேஸ் லைனுக்கு வந்து, அதாவது ஸ்லீவோட எண்டுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி தான் ஸ்டோன்ஸ் வச்சு ஜிக்ஸாக்காக வந்து ஜர்தோசி வச்சு நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து நான் ஜர்தோசி ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். என்றால் லாங் வீடியோவோட டியூரேஷன் வந்து கூடிக்கொண்டே போகிறதுனால. இதுதான் வந்து ஸ்டிச் பண்ண லாஸ்ட் லுக் ஃபினிஷ் பண்ண, அதாவது ஜர்தோசி வச்சு ஃபினிஷ் பண்ண லாஸ்ட் லுக். நீங்கள் இந்த டிசைன் போதுமென்றாலும் விடலாம். பட் நான் வந்து எனக்கு சீக்வன்ஸுக்கு நடுவில் கொடுக்க போகிறேன். ஏனெண்டா எனக்கு வந்து இந்த ஸ்லீவோட டிசைன் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து வேணும். ஏனெண்டா என்னோடய சாரீ வந்து கொஞ்சம் சிம்பிளான சாரீ. அதனால் நான் ப்ளவுஸை வந்து கொஞ்சம் ஹெவி டிசைனுக்கு எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணதுனால எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் இருக்குது. ஸோ ஜர்தோசி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஜர்தோசி ஒர்க் எது கொடுத்தாலுமே, ஜர்தோசி அண்ட் கட் பீட்ஸ் இந்த ரெண்டுலேயுமே கொடுக்குற ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து அந்த ப்ளவுஸோட அந்த ஸ்லீவோட லுக்கே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அடுத்து சீக்வன்ஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லைனுக்கு வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி தைக்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவ் லைனில் தைக்க போகிறோம். இதில் வந்து சீக்வன்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம தைக்கலாம். எக்கச்சக்கமான டிசைன்ஸஸ் இருக்குது. சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி தைக்கலாம். சீக்வன்ஸ் தைக்கிறதுல என்ன ஒரு டிஃபிகல்ட்டுன்னா, சம்டைம் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குமோ, 2 சீக்வன்ஸ் ஒன்றாக இருக்கும், 3 சீக்வன்ஸ் ஒன்றாக இருக்கும், இல்லை 4-5 சீக்வன்ஸ் ஒன்றாக இருக்கும்னா அதை பிரிச்செடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறப்போ. மற்றபடி சீக்வன்ஸ் ஒர்க் வந்து ஈஸி தான். நான் முதல்ல ஒரு சீக்வன்ஸுக்கு மேலே இன்னொரு சீக்வன்ஸ், அதாவது ஒரு சீக்வன்ஸுக்கு மேலே ஹாஃப் சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ் வச்சு
ஸ்டிச் பண்ண போகிறேன். சீக்வென்ஸ் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே பிரைட் லுக்கை வந்து கொடுக்கும். எனக்கு சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடுறத விட சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி 3D ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் வந்து போடலாம். அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு லுக்கை வந்து கொடுக்கும். சென்டரில் வந்து ஸ்டோன்ஸ் ஒரு பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சுற்றி சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய 3D ஃப்ளவர் ஒர்க்கெல்லாம் இப்போ கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறேன். இது கொஞ்சம் நிறைய சீக்வென்ஸ் வந்து எடுக்கும். பட் ஆனால் அது அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனாலேயே நான் வந்து இந்த டிசைனை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சீக்வென்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷிங் லுக் காட்டுறேன். பாருங்கோ அவ்வளோ அழகாக இருக்குண்டு. இன்னொன்று நான் என்ன சொல்லணுமான்ட்டு நினச்சினான்டா, எப்போயுமே ஸ்டிச் பண்ணிக்க சீக்வென்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கும். அதால் லைன் ஸ்டிச் பண்ணிக்கல, ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு பாருங்கள் கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி சுத்தியாக போயிருக்கு. அதனால் அது ஸ்டிச் பண்ணிக்கல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன் பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்க. அண்ட் எண்டிங் நாட் வந்து எப்போயும் போல் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ பாருங்க நான் எல்லாத்துக்குமே தைச்சி முடிச்சிட்டேன், எல்லா லைன்ஸுமே. இப்போ இந்த லுக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கிறேன் பிரைட்னஸுக்கு. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்னா, ஒன்று ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இன்னொன்று வந்து நல்ல கோல்டனில் நல்ல ஒரு சீக்வென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ பிரைட் லுக் கொடுக்குதுன்னு பாருங்க. நீங்கள் இது வந்து டே ஃபங்க்ஷனுக்கு போட்டாலும் பிரைட்டாக இருக்கும், நைட் ஃபங்க்ஷனுக்கு போட்டாலும் அவ்வளோ பிரைட் லுக் கொடுக்கும். இது வந்து நான் ஒரு செமி ட்ரெடிஷ்னலான டிசைன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெடிஷ்னலான ஃபங்க்ஷனுக்கும் போடக்கூடிய மாதிரி சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் டிசைனை. அண்ட் இங்கே ஃபேன்சியான ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸ்லீவோட டிசைன் முடிச்சாச்சு. இது வந்து நெக்கோட டிசைன், பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்லீவுக்கு வந்து பார்டர் லைன் என்ன கொடுத்தனோ அதே தான் நான் கொடுத்துருக்குறேன். ஜரி த்ரெட்டு, சுகர் பீட்ஸ், 3mm அண்ட் சுகர் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் அண்ட் ஜர்தோசி வச்சு கொடுத்துருக்குறேன். புட்டாஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறேன்டா, ரவுண்ட் குந்தான் ஸ்டோனும் 3mm பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். அழகான ஒரு டிசைன் கிடைக்கும் அப்படி கொடுக்குறப்போ. இது வந்து ஒரு பொட்டு டிசைன் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஃப்ரண்ட் நெக். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.